நீங்கள் தெரியுறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் மூணார் போகிற வழியில் சாய் பஜார்னு ஒரு இடம். ஸோ அங்கே தான் டீ போட்டு கொடுத்துருக்குறாங்க. இது ஃப்ரீ கிடையாது, சாம்பிள் இல்லை. இங்கே வந்து நல்ல ஒரு லொக்கேஷன் இருக்குது. ப்ளஸ்ஸு பல்காக டீ வாங்கணும், வீட்டுக்கு 1 கிலோ 2 கிலோ, அதில் விதவிதமான டேஸ்ட்டில் ட்ரை பண்ணணும் அப்படின்னம்னா இங்கே வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நாட் ஏ கம்பல்சரி. கடை வச்சுக்கிறவங்களுக்கு ஒரு அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா இது ஜாலியாக பார்த்தா. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். 325க்கு 328 அனுப்பிச்சிட்டேன். அவன் இது பில் பண்ண முடியாதுன்ட்டான். ஆர்வக்கோளாறு. அப்புறம் இது உழைச்சி போடா அப்படின்னு இல்லை, ரீஃபண்டும் பண்ண முடியாது, ஆனால் அந்த பில் ஆகாதுன்ட்டாங்க. எக்ஸ்ட்ரா போட்டாங்க. இல்லை, அவருக்கு யூஸ் இல்லை, ஓனருக்கு தான் யூஸ் இல்லை. அப்புறம் பண்ணித்தரேன். மசாலா டீனா நானே தயாரிச்சு கொடுத்துருவேன். என்னது எனர்ஜி கிராம்பு ஏலக்காய் மழை சரி பண்ணித்தரீங்க. அதெல்லாம் ஈஸி தான். இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இங்கே கேமராவுடைய கெப்பாசிட்டி விட இதில் நேரில் வந்து பாருங்க, பட்டையை கிளப்பு. அந்த இடம் பேர் கேளு, போயிடலாம். அது என்ன எவ்வளோ காசு ஆனாலும் சரி போயிட்டு.
மாதத்துலேயும் ஒரு நாள் வருவோம். நீங்கள் எங்கே வரீங்க? இது என்னமோ கிண்டல் அடிச்சிங்க, என்ன அடிச்சிங்க? மூணார் போகிற வழியில் அருவி கொட்டிகிட்டு இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இப்போ குற்றாலத்தில் கீழே குளிப்போம், அதை மேலே பார்த்தா எப்படி இருக்கும், அதைத்தான் இப்போ நீ பார்த்துட்ருக்குறோம். அருமையாக இருக்குது. காட்டு வந்து மூணாரில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். ஊட்டி கொடைக்கானலை விட இங்கே ஏகப்பட்டது இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற மக்கள்லாம் சீக்கிரம் இங்கே வந்துருங்கப்பா. இந்த இடத்தையும் ஒரு வழி பண்ணிட்டு இந்த ஊர் மக்களையும் வாழ வைங்க. அங்கே ஏற்கனவே நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சரித்திரத்தை நிறைய லாட்ஜ் கட்டி வைக்கிறாங்க. இன்னும் நீங்களாம் வருவீங்க மாதிரி சந்தோஷ் பாலாஜி இங்கே ஒரு சரித்திரத்தை படைக்க போறாரு. யூடியூப் மூலமா படைப்போம். அதான் படைக்க போறாருன்ட்டேன். ஆமாம், படைப்போம். அந்த நான் நினச்சதெல்லாம் வந்துருச்சுன்னா அந்த மாஸ் எடிட்டிங்கு மியூசிக்லேயே ஏமாத்துறது டான் அப்படின்னு போட்டோம்னா அந்த ஊருக்காரனே இது நம்ம ஊரா நல்லா இருக்குது. இந்த ரோடு வந்து உடுமலைப்பேட்டை ரோடு, உடுமலைப்பேட்டை டு சின்னார். அந்த மலையில் எந்த மலை இங்கே? இது வந்து பழனியா இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ரோடு? அந்த மலை பழனி கிடையாது. கொடைக்கானலா இருக்கலாம். அது ஏதோ ஹில்ஸ் அங்கே அளவுடா. ஆனைக்கட்டி மன்னார்காடு நல்லா இருக்குங்க ஜி. அதுலேருந்து உள்ளே போகணும். ஆனைக்கட்டி டு மன்னார்காடு. ஆனைக்கட்டி ட்ரையிங் ஜி ஏரியா. இல்லை மழை காலத்தில் போகும் ஜி. அப்போ எதுங்க ஆனைக்கட்டிக்கா? இல்லை ஜி, அது வந்து இங்கே கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்துலேருந்து லெஃப்ட் எடுக்கும். இது ஆனால் அவன் அரை டயரில் ஓட்டிட்டு போகிறான்டா. ஏன் போக முடியாது. இது ஆனமலை டைகர் ரிசர்வ் இந்த ஏரியா கரெக்டுங்களா? இதில் வேணா இறக்கி இருக்கு. நம்ம ஓவர்டேக் பண்ணுறவங்க விட்டுட்டோம்னா அவங்க மட்டும் போயிடுவாங்க. நம்மளை எந்த அதுலேயே நம்மளுக்கு ஒரு டைம் இவன் பாருங்க கடைசி வரைக்கும் நம்ம ஊரே தான் வரப்போறான். சும்மா வந்து இதோ ரெண்டாவது டைம் இவங்களுக்கு வழி விடுறாங்க. இல்லை நாமளும் தானே போயிட்டு இருக்கிறப்பா. அட ரைட் தான். நீ ஏன் போயிட்டு அவனுக்கு ஒட்டிடுமா? இல்லடா அவன் அந்த இதுல இருந்து ஒரே இன்ச்சு கூட இறக்க மாட்டீங்க. ஒரு மேலே இல்ல அந்த பக்கம் போயிட்டு விட்டுதான் கொஞ்சம் போய் ஆனா இங்கெல்லாம் கொஞ்சம் ரோடு அகலப்படுத்தி விடலாம். இப்படியே தான் இல்ல என்ன காரணம்னா பறப்பானுங்க, அதனால கொஞ்சம் விட்டானுங்களாட்டு. இங்கெல்லாம் அனிமல்ஸ் கம்மி தான். நம்ம ரொம்ப பேர் அதிகமாக இல்லை. இல்லைன்னா இங்கே யாரும் அடிக்க விட மாட்டானுங்க.
பைக் அலௌடு இல்லையாமா? ரைட், பைக்கில் ஒன்றுமே கிராஸ் ஆகல. வண்டி ஒன்று கிராஸ் ஆகல, நம்ம வண்டி மட்டும் அந்த மாதிரி தான். திம்பமாக தான் எத்தனை வண்டி போகுது, அதனால அவனுக்கு அந்த அனிமல் ரொம்ப ஜாஸ்தி. அது இங்கேருந்து எல்லாம் பிடிச்சி போய் வால்பாறையிலேருந்து எல்லாம் விட்டது தானே.